வெல்கம் எவ்ரிவன். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சீரியஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது போஸ்ட் மோரியன் பீரியட். போஸ்ட் மோரியன் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக கேவ்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து ஸ்டூபாஸ் அதை பற்றி பார்ப்போம். ஸோ கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புத்திஸ்ட் பீரியடில் கேவ்ஸ் ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சைத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து விஹாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சைத்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து வர்ஷிப் பிளேஸ் தான் சைத்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ விஹாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் மாங்க்ஸ், அதுதான் விஹாரான்னு சொல்லுவாங்க. யூபிஎஸ்சியில் சைத்தியாஸ்னா என்ன, விஹாராஸ்னா என்ன அப்படிங்கிறத ப்ரிலிம்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போஸ்ட் மோரியன் பீரியடோட ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ ஸ்கல்ப்சர்ஸை வந்து நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து காந்தாரா, மதுரா, அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி 3 டைப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கல்ப்சர்ஸ் அது எப்படி பார்க்க எப்படி இருந்தது அப்படி அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா காந்தாரா, மதுரா, அமராவதி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா. ஸோ காந்தாரா வந்து ஆல்மோஸ்ட் ஆப்கானிஸ்தான் ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது. மதுரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபி அந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரா இருந்தது. அமராவதி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், அமராவதி அந்த பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சது. ஸோ காந்தாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்கல்ப்சர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பியூர்லி புத்திஸ்ட், எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்காது. அதில் இருக்கிற அந்த ஸ்கல்ப்சர் வந்து சிலை வந்து பார்த்தோன்னா பியூராக புத்திஸ்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து கிரே சாண்ட்ஸ்டோன், எந்த சாண்ட்ஸ்டோனில் அந்த சிலை வந்து எந்த கல்லால் செய்யப்பட்டது அப்படின்னா கிரே சாண்ட்ஸ்டோனால் செய்யப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து கிரீக்கோ ரோமன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ காந்தாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அந்த ஏரியாவில் தான் வந்து காந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி வந்ததுன்னா கிரீக் ரூலர்ஸ் வந்து பார்த்தோன்னா படையெடுத்து வந்தாங்க. ஸோ படையெடுத்து வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சில குறிப்பிட்ட வருஷங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல கிரீக் ரூலர்ஸோட அண்டரில் தான் அந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஏரியாவில் இருந்தது. அப்போ நடந்த சேஞ்சஸ் தான் வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிரீக்கோ ரோமன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த காந்தாரா டைப் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸை யார் பேட்டர்னேஜ் பண்ணாங்க அப்படின்னா குஷானா ரூலர்ஸ். ஸோ குஷானா ரூலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூலர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோன்னா காந்தாரா டைப் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸை வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மதுரா. ஸோ மதுரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம் 3மே இருக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம் இருக்கும். இதை வந்து செக்யுலர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கல்ப்சர் இஸ் செக்யுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து மதுரா. ஸோ காந்தாரா, மதுரா, அமராவதி அப்படின்னு ஆப்ஷன் இருந்ததுன்னா எது வந்து செக்யுலர் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரா. அது எப்படி சொல்கிறோன்னா அதில் வந்து ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம் 3 ரிலிஜனுக்குண்டான ஸ்கல்ப்சருமே வந்து பார்த்தோன்னா நம்ம மதுராவில் பார்க்கலாம். மதுராவில் இருக்கிறது ரெட் சாண்ட்ஸ்டோன். ஸோ இதெல்லாம் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கிரே சாண்ட்ஸ்டோன், காந்தாராவில் கிரே சாண்ட்ஸ்டோன் இருந்தது. ஸோ மதுராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாண்ட்ஸ்டோன். ஸோ அந்த இடத்துல இருந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் தான், அந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்கோ, என்ன டைப் ஆஃப் ராக் இருக்கோ அதில் தான் சிலையை செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெட் சாண்ட்ஸ்டோன் சொல்லுவோம். அதுக்கடுத்து ஸோ இது ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்டரில் இருந்தது, அதனால் இது வந்து கிரீக்கோ ரோமன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்ம வந்து யூபிக்கு வரோம். ஸோ யூபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இன்னர் பார்ட் ஆஃப் இந்தியா வந்தாச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இதில் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்காது, அவுட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இருக்காது மதுராவில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இதை பேட்டர்னேஜ் பண்ணதுமே வந்து குஷானா ரூலர்ஸ் தான். ஸோ காந்தாரா பேட்டர்னேஜ் பண்ணதுமே குஷானா ரூலர்ஸ், மதுரா பேட்டர்னேஜ் பண்ணதுமே குஷானா ரூலர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அமராவதி. ஸோ அமராவதியில் இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே ஒயிட் மார்பிளால் செய்யப்பட்டிருக்கும். ஸோ சேம் ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் தான். அமராவதியில் ஒயிட் மார்பிள்ஸ் நிறைய இருக்கும், அதனால் அங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே ஒயிட் மார்பிள்ஸால் செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் கம்ப்ளீட்டாக இண்டிஜினியஸ் தான், இதில் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்காது. இண்டிஜினியஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேறு எந்த கண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்காது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த அமராவதி வந்து இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே பிரசன்ட் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி, இந்த 2 ரிவருக்கு நடுவில் தான் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவுமே பியூர்லி புத்திசம். ஸோ எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்காது. இதில் இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பியூர்லி புத்திஸ்ட். ஸோ காந்தாரா பியூர்லி புத்திஸ்ட், அமராவதி பியூர்லி புத்திஸ்ட். பட் மதுரா வந்து பார்த்தீங்கன்னா செக்யுலர், அதில் வந்து ஹிந்துயிசம் இருக்கும், புத்திசம் இருக்கும், ஜெயினிசமும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த அமராவதி ஸ்கல்ப்சர் எல்லாமே ஒரு பேனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அதை தான் சொல்லுவோம், பேனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இந்த பேனல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வந்து ஸ்கல்ப்சர் இருக்கும். ஸோ ஒரு சிலையே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேனல்டாக தான் இருக்கும், ஒரு ஃப்ரேம் இருக்கும், அந்த ஃப்ரேம்குள்ளே தான் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது வந்து ஃப்ரேம், இந்த ஃப்ரேம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிலையை செதுக்கியிருப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டூபாஸ் அப்படிங்கிறதுமே சிலை தான். ஸோ ஸ்டூபாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 பிரதக்ஷிணா பாத் அப்படின்னு சொல்லி, பிரதக்ஷிணா பாத் அப்படிங்கிறது
அந்த கோயிலை சுற்றி வருவோம் இல்லைங்களா, கடவுளை சுற்றி வர்ற பாத்து தான் இந்த பிரதட்சிணா பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பிரதட்சிணா பாத் இருக்கும். 2 கடவுளை சுற்றி வரதுக்குன்னே 2 ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்துருக்கும். ஸோ நம்ம எல்லாமே கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த சாமியை சுற்றுவோம். அந்த சாமியை சுற்றுற பாதையை தான் நம்ம வந்து பிரதட்சிணா பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 இருக்கும். ஸோ வேதிகா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. வேதிகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு தான் வேதிகான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற வேதிகா எல்லாமே ஃபஸ்ட்டு இனிஷியலாக மரத்தால் செய்யப்பட்டது. பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேதிகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூபாஸ்க்கு வெளியே ஸ்டூபாஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டூபாஸ் சுற்றி வர பாத் தான் வந்து அந்த ஸ்டூபாஸை சுற்றி வர பாத் தான் பிரதட்சிணா பாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டூபாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காம்பவுண்டை தான் வேதிகா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதுக்கடுத்து மானுஷி புத்தர். ஸோ மானுஷி புத்தா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் புத்தா. அந்த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா எந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குன்னா மானுஷி புத்தா தான் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கலாம். வேதிகா, அதுக்கடுத்து பிரதட்சிணா பார்த்துருக்கிறது, அதுக்காக எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்தாரா அண்ட் மதுரா ஸ்டாச்சுவோட டிஃப்ரென்சஸ், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக அந்த கொஷின் வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க 2018 ஐ திங்க் 2017 or 18ல் இந்த டேபிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காந்தாரா அண்ட் மதுரா ஸ்டாச்சு அப்படின்னா என்ன, அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் ஃபார்ம். ஸோ காந்தாரா ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் சேட் ஃபீச்சர்ஸ். ஸோ ரொம்ப சோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சோகமாக இருக்கும், ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மதுரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளசன்ட் புத்தா ஹாப்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுராவில் இருக்கும். ஆனால் காந்தாராவில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் சேட் ஃபேஸாக இருக்கும். இதுலேருந்தே நம்ம வந்து பார்த்தோன்னா இதோட ஃபர்தர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா சேடாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஹாப்பியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேடாக இருக்கிறவங்களோட ஹேர், ஸோ அவங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ் ஹேர் அன்கோம்ப்டாக இருக்கும். ஸோ முடியெல்லாம் களைஞ்சிருக்கும், தலை சீவி இருக்க மாட்டாங்க. ஸோ சிலையுமே வந்து பார்த்தோன்னா தலை சீவி இருக்காது, ரொம்ப முடி களைஞ்ச முடியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மதுராவோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா தலை வாரி விட்டு கோம்டு ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளீனாக தலை வாரி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஸ், ஸோ செமி க்ளோஸ்ட் ஐஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் சேட் ஃபேஸ், ஒருத்தர் சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செமி க்ளோஸ்ட் ஐஸ், ரொம்ப சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ சாப்பாடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட எனர்ஜி கம்ப்ளீட்டாகவே வந்து போயிருக்கும். ஸோ அவங்களோட ஐஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செமி க்ளோஸ்டாக இருக்கும், கம்ப்ளீட் க்ளோஸ்டாக இருக்காது, செமி க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஓப்பன் ஐஸ். ஸோ ப்ளசன்ட் புத்தா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபுல்லி ஓப்பன் ஐஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ். ஸோ சோகத்தோட வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா தாடி இருக்கும், ஷேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து முஸ்டர்ஸும் வந்து மீச தாடி எல்லாமே வந்து ஷேவ் பண்ணாமல் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதே வந்து இதில் வந்து மதுராவில் வந்து க்ளீன் ஷேப்டு புத்தாவாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாச்சுவை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டாச்சு இப்படி இருக்கும். ஸோ மதுராவில் இருக்கிற ஸ்டாச்சு எல்லாம் இப்படி இருக்கும், காந்தாராவில் இருக்கிற ஸ்டாச்சு எல்லாமே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு இருக்கும். ஸோ நெக், ஸோ வித்தவுட் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ சோகமாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, செயின், நெக்லஸ் இந்த மாதிரி எல்லாம் வியர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதே வந்து பார்த்தோன்னா மதுராவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ளோத்ஸ். ஸோ க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டோன்டு க்ளோத்ஸ், கிழிஞ்ச துணி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதிலே மதுராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் பாடி கவர், க்ளோத்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக ஃபுல் பாடி வந்து கவர் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பாடி. ஸோ சாப்பாடு இல்லாமல் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க, தின்னாக இருப்பாங்க, அவங்களோட நிரம்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்பாடு இல்லை அப்படின்னா சாப்பிடாமே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நிரம்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், உடம்பெல்லாம் குறைஞ்சி. ஸோ இதோட சிலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். மதுராவில் வந்து பார்த்தோன்னா ரவுண்ட் பாடி. ஸோ மதுராவில் வந்து ஏன் ரவுண்ட் பாடின்னு சொல்கிறோன்னா, ஸோ அதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரவுண்ட் பாடி அப்படிங்கிறது ஒரு ஃபேட் கண்டென்ட் இருக்கிற பாடி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறதா ரவுண்ட் பாடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காந்தாரா அண்ட் மதுரா. எக்ஸாக்டாக இதே ஸ்டான்ஸால் நம்ம வந்து யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோர்த் கமிங் இயர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம் எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ ஃபோர்த் கமிங் இயர்ஸ்லேயும் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.